அப்படிங்கிறது தெரியணும். நீங்க எல்லாருமே டிசிடபிள்யூல வேலை பார்க்குறீங்க. உங்களுடைய டைம் 8 மணி. உங்களுக்கு நாங்க தினமும் காலையில 10 வெங்காயமும் ஒரு பூண்டும் உரிச்சு தாங்கன்னு கேட்டோன்னு வைங்க. நீங்க ஒருத்தர் 8 மணிக்கு எங்க கார்டு பஞ்ச் பண்ண முடியாது. இல்லைங்க, எங்க கம்பெனியில் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, முன்னாடி ரேகை வச்சு தான் அட்டண்டன்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த ரேகை வைக்கும் போதெல்லாம் கேப்சர் ஆகலை, ட்ரை அகைன்னுச்சு. என்னன்னு எல்லாம் விசாரிச்சு பார்க்கும்போது தெரிஞ்சு அவன் வீட்டில் வெங்காயம் வெட்டிட்டு வந்திருக்கான். ரேகையை ஃபுல்லாக வெட்டி அழிச்சிட்டான். அதான் சொல்றோம். இப்போ நாங்கள் முகத்தை வச்சே கேப்சர் பண்ண விட்டுட்டோம். உங்களுக்கு வெங்காயம் உரிச்சா உங்களுக்கு ரேகையில வேற ஒரு, ஆனா எங்களுக்கு அப்படி வராதா? நாங்களும் தானே வேலைக்கு போறோம். ஆமா, வரும்ல. இல்ல உங்களுடைய டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு மட்டும் நீங்க பேக் பண்ணிருங்க போதும். இந்த பெண்கள் நீங்க பாருங்களேன், நாங்க வேலைக்கு போறவங்க அந்த குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக பஸ்ல இருந்து வெங்காயம் உரிப்போம், ட்ரெயின்ல இருந்து பூ கட்டுவோம், பஸ்ல இருந்து இன்னைக்கு ஆத்தூர்ல போற மினி பஸ்ல ஏறல பீடி கொடுக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் பஸ்ல இருந்து பீடி சுத்துறாங்க. உங்களுக்கு இப்படி ஒரு கட்டாயம் இருந்துன்னா நீங்க டிராபிக் சிக்னல்ல உட்காந்து வெங்காயம் உரிப்பீங்க. கண்டிப்பா. நீங்க இந்த உத்தியோகம் பாருங்களேன், உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிறது தான் பழமொழி. இன்னைக்கு நீங்க அதை எப்படி ஆக்கிட்டீங்க? உத்தியோகம் மனைவி லட்சணம் ஆக்கிட்டீங்க. சாமுத்திரிகா லட்சணத்துல பொண்ணு தேடணும் அப்படிங்கறத போய் உத்தியோக லட்சணத்துல பொண்ணு தேடணும்னு ஆக்கிட்டீங்க. இதுல நாங்க சரி குடும்ப நலனுக்காக நாங்க வேலைக்கு போறோம். இப்போ இந்த ஒரு பிரின்சிபிள் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒன் ஹூ earns the money has the full right to spend it. யாரு சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பணத்தை செலவழிக்கக்கூடிய உரிமை இருக்குது. கரெக்ட். சத்யா பொன்சரன் மேடம் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்க சம்பளம் வாங்குறாங்க, அவங்க செலவு பண்ணலாம். சம்பளமே வாங்காத நிறைய பேரும்ல செலவு பண்ணுவாங்க. சம்பளம் வாங்குறவங்களுக்கு முதல்ல வாங்க. அவங்களோட ஏடிஎம் கார்டை யார் பாக்கெட்ல வச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? அதானே, என்ன அருகதை? ஏடிஎம் கார்டை நீங்க பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நாங்க எங்களுடைய அம்மா அப்பாவுக்கு ஒரு 100-200 கொடுக்கணும் அப்படின்னா நாங்க வாயை கட்டி வயிற்ற கட்டி அவங்களுக்கு 5-10 கொடுத்துடுறோம். கொடுத்த பிறகு அவங்க எங்க வீட்டுக்கு வருவாங்க பாருங்க, அவங்கள உங்க குடும்பமே சேர்ந்து மாமனார் நாத்தனார் கொழுந்தனார் எல்லா நாரும் ஒரு பார்வை பாப்பீங்களே, இது தியாகம். இதுதான் தியாகம். அடுத்து நீங்க இன்னைக்கு நிறைய சொல்லுவீங்க சார், நாங்க வந்து ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சோம், வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சோம் அப்படிலாம் நீங்க நிறைய பேசுவீங்க. ஆமா, துவைக்க சொன்ன பிறகு அதுக்கு மிஷின் நாங்க தான் கண்டுபிடிக்கணும். அந்த நேரம் எங்களோடது. எந்த வாஷிங் மிஷினும் எங்களை விட வேகமா துணி துவைக்காது. நேரம் எங்களுக்கு தூக்கம் கிடையாது. வேலைக்கு போறக்கூடிய யாருக்குமே வந்து தூக்கம் கிடையாது. ஒரு சிறு குடும்பம் வச்சுக்கோங்களேன், ஒரு 2 குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, ஒரு கணவன் வேலைக்கு போறாங்கன்னா ஒரு நாளைக்கு 6 சாக்ஸ், 6 பேண்ட், 6 ஷர்ட், 6 பனியன். ஒரு வாரத்துக்கு, ஒரு நாளைக்கு. இதுல இந்த சாக்ஸ வந்த உடனே நீங்க கழட்டி போடுவீங்க பாத்தீங்களா, அந்த பீரோ பக்கத்துல செத்த எலி மாதிரி கிடக்கும். இந்த சாக்ஸ் எல்லாம் பிரிச்சு எடுத்து நாங்க துவைக்கணும், டெய்லி துவைக்கணும். ஏன்னா இது கம்பல்ஷன் எங்களுக்கு. அது யூனிஃபார்மா இருக்கும், சாக்ஸா இருக்கும். அடுத்த நாள் கட்டாயம் துவைச்சாதான் போட முடியுங்க கூடிய கம்பல்ஷன் எங்களுக்கு. இத வந்து அசராம செய்யக்கூடியது பெண். இதுல எது தியாகம் தெரியுமா? எங்களோட ட்ரெஸ்ஸை துவைக்கிறதுக்கு டைமே இருக்காது. இதை நாங்க இதுதான் தியாகம். இனி பாத்தீங்கன்னா இந்த